ஆஸ்திரேலிய கிரிக்கெட் ஜாம்பவான் ஷேன் வானின் நினைவு தினம் இன்று. 2021 இதே நாளில் தாய்லாந்தில் மாரடைப்பினால் அவர் உயிரிழந்தார். ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி லெக் ஸ்பின்னர்களுக்கு பெயர் போனது. கிளாரி கிரிமெட், ஆர்தல் மெய்லி, பில் ஓப்ரெய்லி என்று உலகத்தரம் வாய்ந்த லெக் ஸ்பின்னர்கள் களமாடிய அணி அது. ரிச்சி பெனட் ஓய்வுக்கு பிறகு ஆஸ்திரேலியா ஒரு தரமான லெக் ஸ்பின்னர் இல்லாமல் தடுமாறிக் கொண்டிருந்தது. இந்த சமயத்தில்தான் ஒரு புயல் போல அறிமுகமான ஷேன் வான் கிரிக்கெட் உலகை அசரடித்தார். 90களில் கிரிக்கெட் உலகில் முஷ்டாக் அகமது, அனில் கும்ப்ளே என்று லெக் ஸ்பின்னர்கள் இருந்தாலும் ஒருவரையும் ஷேன் வானின் உயரத்தில் வைத்து ஒப்பிட்டு பார்க்க முடியாது. லெக் ஸ்பின் மட்டுமில்லாமல் கூக்லி, ஸ்லைடர், டாப் ஸ்பின்னர், ஜூட்டர் போன்ற பந்துகளையும் ஷேன் வான் லாவகமாக வீசியவர். தனது முதல் இங்கிலாந்து சுற்றுப்பயணத்திலேயே மைக் கேட்டிங்கிற்கு அந்த நூற்றாண்டின் தலை சிறந்த பந்தை வீசி கிரிக்கெட் ரசிகர்களின் மனதை கவர்ந்தவர். அதேபோல 1996 சிட்னி டெஸ்டில் சந்தர் பாலுக்கு வீசிய பந்தும் 2005 எட்ஜ்பாஸ்டன் டெஸ்டில் ஸ்ட்ராஸுக்கு வீசிய பந்தும் காலத்துக்கும் பேசப்படும். வெற்றி பெற்றாக வேண்டும் என்ற தீரா வேட்கை கொண்டவர் என்றாலும் எதிரணி கிரிக்கெட் வீரர்களிடமும் அன்பு செலுத்தினார் வான். எதை பற்றியும் யோசிக்கலாம். பாகிஸ்தான் சுழற்பந்து வீச்சாளர் முஷ்டாக் முகமதுவிற்கு பிளிப்பர் பந்து எப்படி வீசுவது என்பதை கற்றுக் கொடுத்தார். இங்கிலாந்து அதிரடி பேட்ஸ்மேன் கெவின் பீட்டர்சனை ஒரு ஆளுமையாக வளர்த்தெடுத்தார். குல்தீப் யாதவ், ரஷீத் கான் போன்ற இளம் சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு முன்மாதிரியாகவும் வழிகாட்டியாகவும் செயல்பட்டார். ஷேன் வானை வெறுமனே ஒரு லெக் ஸ்பின்னர் என்று சுருக்கிவிட முடியாது. அவர் ஒரு தரமான பேட்ஸ்மேன், பிரமாதமான ஸ்லிப் கேட்சர், காலத்தை முன்கூட்டியே கணிக்கும் அளவுக்கு கூர்மையான உள்ளுணர்வு வாய்க்கப்பெற்றவர். 2011 உலகக்கோப்பையில் இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான ஆட்டம் சமனில் முடியும் என முன்னதாகவே கணித்து ட்வீட் போட்டு கிரிக்கெட் வட்டாரத்தையே ஆச்சரியப்படுத்தியவர். ஷேன் வான் தன்னை எதிர்த்து சிறப்பாக விளையாடும் பேட்ஸ்மேன்களுக்கு மதிப்பு கொடுப்பவர். லாரா, சச்சின், லக்ஷ்மன் போன்றவர்கள் மீது அவர் மிகுந்த மரியாதை கொண்டிருந்தார். ஒருமுறை தனது பந்து வீச்சில் சிக்சர்களாக விளாசிய பீட்டர்சனின் திறமைக்கு மதிப்பு கொடுக்கும் விதமாக வெள்ளை கொடி காட்டினார். ஆனால் பிடிக்கவில்லை என்றால் அவர் தனது அணியைச் சேர்ந்தவர் என்றாலும் சும்மா விட மாட்டார். அவருக்கு கடைசி வரை ஸ்டீவ் வாவ் மீது நல்ல அபிப்பிராயம் இருந்ததில்லை. ஷேன் வான் சீக்கிரமே உலகை விட்டு விடைபெற்றுக் கொண்டாலும் கிரிக்கெட் உள்ள காலம் வரை அவருடைய சாதனைகள் பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கும்.